Hello guys, today relatives பத்தி தான். வணக்கம். ஃபங்க்ஷனுக்கு வராக்கள் இப்படியும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எங்கேயாவது கல்யாணம் முடிக்காம ஏதாவது பொண்ணும் பையன் ஏதாவது வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா எப்ப கல்யாணம் அங்கிள் இந்த உனக்கு எப்ப கல்யாணம்? என்ன கல்யாண வயசு ஆயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற என்ன இது இருக்கா, இல்லாட்டிக்கு எங்கேயாவது பாக்குறீங்களா, நாங்க வேண்டாம் பார்த்து சொல்லவா என்ன கேட்பாங்க. இவ்வளவு அக்கறை இருக்கிற ஆக்கள் பிள்ளை ஸ்கூல் முடிச்சுட்டு போல, அதுக்கு பிறகு மேல எதுவும் படிக்க விரும்புறாளா, படிக்க வையுங்களேன். என்ன பையன் படிச்சு முடிச்சுட்டான் போல, அவனுக்கு ஏதாவது தொழில் தொடங்குற எண்ணம் இருக்கா, ஏதாவது தொடங்கி கொடுக்கலாமே, அப்படி ஏதாவது ட்ரை பண்றீங்களா? இல்லதானே, அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், பேசாம கூட்ட. அப்ப எங்க இருந்து இந்த கல்யாணம் என்ன மட்டும் வந்துடுறீங்க? உங்களுக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக அதே வீட்டுல கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி மனசார உண்மையிலேயே கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி மனசார கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறாக்கள் அந்த வீட்டுல நடக்கிற கல்யாணத்துல ஏதாவது செலவு பொறுப்பெடுக்க போறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்லை, இவ்வளவு நாளும் எங்களை படிக்க வச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாதா எங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் செய்யணும்னு சொல்லிட்டு தெரியாதா? நீங்க வந்து எப்ப சொல்லுவீங்க எங்களோட வீட்டுல கல்யாணம் நடக்கணும், அதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு வந்து இவ்வளவு அக்கறையா நினைச்சீங்கடா. அதையும் மீறி உங்களோட கதையை கேட்டு ஏதாவது வீட்டில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த கல்யாண வீட்டில் வந்து அந்த கல்யாண வீட்டையா நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த வீட்டில் யாரை கல்யாணம் முடிக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் தானே அடுத்த கதையை தொடங்க போகிறீங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இதுக்காக ஏங்க நாங்கள் கல்யாணம் வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்படி யாராவது ஏதாவது ஃபங்க்ஷனில் ஃபீல் பண்ணியிருந்தீங்களாவோ இல்லாட்டி ஏதாவது சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.